வணக்கம். நான் இப்போது அசேதன ரசாயனவியலில் அமோனியா பற்றி உங்கள் முன் கற்பிக்க வந்துள்ளேன். எனது பெயர் சுதாகரன். நான் ஸ்ரீ கோனேஸ்வரா இந்து கல்லூரியில் ரசாயனவியல் ஆசிரியராக கடமையாற்றி வருகிறேன். நான் இப்போது அசேதன ரசாயனவியல் பாடத்தில் அமோனியா பற்றி எடுத்துக் கூற வந்துள்ளேன். அமோனியாவானது கூட்டம் 15 மூலகங்களில் சிறப்பான தாக்கங்களையும் சிறப்பான அவற்றின் இயல்புகளையும் கொண்டுள்ளது. கூட்டம் 15, கூட்டம் 16 மூலகங்கள் அசேதன ரசாயனவியலில் மிக முக்கியத்துவம் பெறுகின்றன. அத்துடன் டி தொகுப்பு மூலகங்கள், அதை கற்றேன் அன்னேன் பண்பொரு ஒப்பினங்கான இந்த 4 பாட அலகுகளும், இந்த அலகுகள் 4ஐயும் சேர்த்தால் எங்களுக்கு 75% புள்ளிகள் அசேதன ரசாயனவியலில் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது நாங்கள் அமோனியா பற்றி எடுத்து ஆராய்வோம். கடந்த கால வினாக்கள், பல்வேறு வினாக்கள் மற்றும் அமைப்பு கட்டுரை வினாக்கள் மற்றும் கட்டுரை வினாக்களில் இந்த அமோனியா மிக முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த அமோனியாவை பற்றி நாங்கள் இப்போது ஒவ்வொன்றாக ஆராய்வோம். முதலாவதாக இதன் இயல்புகள் எவ்வாறு காணப்படும். இயல்பு சிறப்பானவை. இந்த அமோனியா மூக்கை அரிக்கும் மனமுடைய மூலத்தன்மையான வாயுவாகும். மூக்கை அரிக்கும் மனமுடைய மூலத்தன்மையான வாயு. ஏனெனில் மூலத்தன்மை காணப்படுவது அமோனியாவில் உள்ள தனிச்சோடி இலத்திரன்களால் இது பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றது. இந்த தனிச்சோடி இலத்திரனை வழங்கும் பதார்த்தங்கள் லூயி மூலங்கள் என அழைக்கப்படுகின்றன. இதன் அடிப்படையில் அமோனியாவானது லூயி மூலமாக செயல்படும். முதலாவது இயல்பு. இரண்டாவது இயல்பு, அமோனியா நீரில் நன்கு கரையக்கூடியது. நீரில் நன்கு கரையும் போது அமோனியா சக நீர் NH4OH, அதாவது அமோனியம் ஹைட்ராக்சைடு கரைசலை பெற்று தரும். இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு மென்மூல கரைசல் ஆகும். மூன்றாவதாக இந்த அமோனியா சேர்வைகளின் போது, அதாவது தாக்கங்களின் போது ஒட்சியேற்றியாக, தாழ்த்தியாக, அமிலமாக, மூலமாக, இந்த 4 இயல்புகளையும் இவர் காட்டக்கூடியது இவற்றின் சிறப்பம்சமாகும். ஒட்சியேற்றியாக, தாழ்த்தியாக, அமிலமாக, மூலமாக தொழிற்படக்கூடிய 4 இயல்புகளும் இந்த அமோனியாவின் சிறப்பானதாகும். அடுத்தது இந்த அமோனியா மற்ற சேர்வைகளிலும் பார்க்க இணை மூல அமில இயல்புகளை காட்டக்கூடியவையும் காணப்படுகிறது. உதாரணமாக அமோனியம் ஹைட்ராக்சைடு NH4+ சக OH+. அமோனியம் பிளஸ் அயன் நீர்ப்போப்புக்குள்ளாகும் போது மென்கார மென்னமில அயன்கள் நீர்ப்போப்பிற்குள்ளாகும், வன்னமில வெண்கார அயன்கள் நீர்ப்போப்புக்கு உள்ளாகாது. எனவே NH4+ நீர்ப்போப்புக்குள்ளாகும் போது NH4OH சக H+, NH4OH சக H+. NH4OH என்று எழுதாட்டியும் சில பேர் எங்களுக்கு அமோனியா சக H3O+ என்று எழுதலாம். அமோனியா சக H3O+. இங்கே அமோனியா NH4+ உடன் NH4+ ஒரு H+ இழப்பதன் காரணமாக இது அமிலமாக தொழிற்படும். அமோனியா மீண்டும் ஒரு H+ ஏற்று NH4+ ஆக மாறுவதால் இது இணை மூலமாக செயல்படும். இணை மூலம். இவ்வாறு அமோனியாவுக்கு சிறப்பான இயல்புகள் தனித்தனியாக நிறைய இருக்கின்றன. மிக முக்கியமானதை மாத்திரம் நான் இங்கே எடுத்து கூறியுள்ளேன். இரண்டாவது விடயம், அமோனியாவை இனங்காண. ஒவ்வொரு அயன்கள், அதாவது இனங்காண பண்பறை தொகுப்பு, கற்றையன், அதே போல எங்களுக்கு S தொகுப்பு மூலங்கள் இருக்கிற அயன்கள் எல்லாமே இனங்காணலுக்கு தேவையானவை. எனினும் இந்த அமோனியா இனங்காணல் அமோனியாவை சிறப்பாக நெஸ்லரின் சோதனை பொருள், நெஸ்லெஸ் ரியேஜென்ட் என்று சொல்லுவோம். ஆய்வுக்கூடத்தில் நெஸ்லரின் சோதனை பொருள் தனியாக காணப்படும். இந்த அமோனியாவை நெஸ்லரின் சோதனை பொருள் தோய்த்த வடிகால் பிடிக்க கபில நிலம் புறப்படும். முதலாவது இனங்காணல் ஆய்வுக்கூடத்தில். இரண்டாவதாக இந்த அமோனியாவை கேஸ் HCl கேஸை பிடிக்கிறது. அதாவது நாங்கள் HCl தோய்த்த ஒரு கண்ணாடி போல வெளிவரும் அமோனியாவை பிடிக்கும் போது அமோனியம் குளோரைடு, அதாவது
அதாவது அமோனியம் குளோரைடு திண்ம அமோனியம் குளோரைடு, அதாவது வெண் புகார் என்று சொல்லுவோம். இது வந்து வெண் புகார் அல்லது வெண் புகையை தோற்றி. இது சிறப்பம்சமான இனங்கான இரண்டு பாடத்திட்டத்தில் உள்ளது. நெஸ்லரன் சோதனையுடன் கபில நிறம் HCl மூடிய பிடிக்க அடர் வெண்துவும் அல்லது திண்ம வெண்புகை உருவாகுவது இந்த அமோனியாவை இனங்காணலுக்குரிய சிறப்பம்சம். மூன்றாவது, இந்த அமோனியா தயாரிப்பு இரண்டு விதமான தயாரிப்புகள் இப்பொழுது உங்களுக்கு காணப்படுகின்ற பாடத்திட்டத்தில். ஒன்று பெரும்படி தயாரிப்பு, அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரும்படி தயாரிப்பு. பெரும்படி தயாரிப்பு கைத்தொழில் ரீதியாக தயாரிக்கப்படும். பெரும்படி தயாரிப்பு எங்களுக்கு தேவையான அளவுக்கு மாத்திரம் வரையறுக்கப்படும். எங்களுக்கு இங்கு ஆய்வுக்கூடத்தில் நாங்கள் தயாரிப்பது, ஆய்வுக்கூடத்தில் அமோனியா தயாரிப்பது ஏதாவது நைட்ரேட், அதாவது கூட்டம் எங்களுக்கு கூட்டம் இரண்டு மூலகங்களையும் நைட்ரைட்டுகள், கூட்டம் இரண்டு மூலகங்களை நைட்ரைட்டுகள், உதாரணமாக Mg3N2 உதாரணம். இதே விழுந்தால் வரும் கால்சியம் நைட்ரைட், Li3N எல்லாம் வரலாம். இந்த மெக்னீசியம் நைட்ரைட்டுக்கு நாங்கள் நீர் சேர்க்கும் போது அமோனியா வாயு வெளிப்படும். Mg2+ N3- H+ OH- Mg2+ OH- MgOH twice சக NH3. எனவே அமோனியா வாயு வெளிப்படும். இனி அமோனியாவுக்கான இனங்காடு இங்கே காணப்படுகின்றது. இதே போல கால்சியம் நைட்ரேட் சேம், அதே போல லித்தியம் நைட்ரேட் இதே போல தாக்கத்துக்குள்ளாகும். இதற்கு எங்களுக்கு அமோனியா நாங்கள் பெரும்படியாக தயாரிப்பது கைத்தொழில் ரீதியாக ஏபர் முறை அமோனியா தயாரிப்பு. இதனை நாங்கள் கைத்தொழில் ரீதியில், கைத்தொழில் ரசாயனம் ஒரு பாடம் இருக்கின்றது, அந்த இடத்தில் நாங்கள் இதை பற்றி விரிவாக ஆராய்வோம். இது அமோனியாவின் இயல்புகள் இனங்கான தயாரிப்பு. இனி அமோனியா நாங்கள் இயல்புகள் சொன்ன மாதிரி ஒட்சியேற்றி, தாழ்த்தி, அமிலம், மூலம் என்பவற்றை எவ்வாறு நாங்கள் ஒவ்வொரு உதாரணங்கள் தாக்கங்கள் மூலம் வெளிப்படுத்தலாம் என்பதை இப்போது ஆராய்வோம். முதலாவதாக, ஒரு பதார்த்தம் ஒட்சியேற்றியாக தொழிற்பட வேண்டுமெனில் இரண்டு விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பதார்த்தம் ஒட்சியேற்றியாக தொழிற்பட வேண்டுமெனில் இரண்டு விடயங்கள் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். முதலாவதாக, ஒட்சியேற்றி என்பது உதாரணமாக இந்த அமோனியா -3 ஒட்சியேற்றனில் காணப்படுகின்றது. அப்ப -3 ஒட்சியேற்றனில் இருந்தால் இவர் மேலும் எங்களுக்கு என்ன தாழ்த்தப்பட முடியாது. அதாவது -3 இருந்து -4 என்ன ஒட்சியேற்றன் இவருக்கு இல்லை. எனினும் இதனுடன் இணைந்த ஹைட்ரஜன் எங்களுக்கு என்ன உள்ளாகும் பாருங்க. ஹைட்ரஜனுக்கு +1 ஆக இருந்தால் இந்த ஹைட்ரஜன் +1 என்ன செய்யலாம், எங்களுக்கு என்ன 0க்கு மாறலாம். அப்ப ஒட்சியேற்றியாக தொழிற்படுவது உதாரணமாக தான் என்ன செய்யணும், ஹைட்ரஜன் -3 இந்த ஹைட்ரஜன் +1 இருப்பதால் எங்களுக்கு 0ஆகவும் தாழ்த்தப்படும். ஹைட்ரஜனை எங்களுக்கு இவ்வாறாக எடுக்கிறது நைட்ரஜன் -3 ஒட்சியேற்றனில் இருந்து மேலும் தாழ்த்தப்பட முடியாது என்பதனால் ஆகிய ஒட்சியேற்றி என்பது பிற பதார்த்தங்களை ஒட்சியேற்றம் அடைய செய்து தான் தாழ்த்தல் அடைவதே ஒட்சியேற்றி ஆகும். பிற பதார்த்தங்களை ஒட்சியேற்றம் அடைய செய்வது எங்களுக்கு பாடத்திட்டத்தில் இருக்கிறது. உதாரணமாக சோடியம். அப்ப சோடியம் பாத்தீங்க தெரியும், இந்த சோடியம் அமோனியால போட்டுட்டோம்னா Na இந்த இருக்கிற பாருங்க, சோடியம் அமோனியா NaNH2 சக H2. இங்க நடந்திருக்கிற பாருங்கள், சோடியம் 0, சோடியம் +1 ஆக ஒட்சியேற்றப்பட்டிருக்கு. அப்ப இந்த அமோனியா செய்திருக்கு புற பதார்த்தத்தை ஒட்சியேற்றம் அடைய செய்திருக்குது. அப்ப புற பதார்த்தத்தை ஒட்சியேற்றம் அடைய செய்து தான் என்ன செய்யறது, எங்களுக்கு தாழ்த்தப்புற நைட்ரஜனை கொண்டு நடக்கல பாருங்க. -3 சேம். இன்னும் ஹைட்ரஜன் பார்த்துட்டீங்கன்னா எங்களுக்கு என்ன இங்க இருக்கிறது, எங்களுக்கு என்ன +1, இங்க இருக்கிறது +1 என்ன போயிருக்க 0ஆக மாறி இருக்கிறது. எனவே புறதார்த்தத்தை ஒட்சியேற்றம் அடைய செய்வதால் இங்கு அமோனியா மிகச்சிறந்த ஒட்சியேற்றியாக தொழிற்படுகின்றது. அமோனியா ஒட்சியேற்றியாக தொழிற்படுவது எங்களுக்கு முதலாம் கூட்ட மூலகங்கள் எங்களுக்கு பாடத்திட்டத்தில் இருக்கிறது. உதாரணமாக பொட்டாசியம், சோடியம், பொட்டாசியம் என்பன இதுக்கு சிறப்பான இயல்புகளை காட்டக்கூடியது. இப்போது சோடியம் அமோனியாவோட தாக்கம் இந்த சோடா அமைன், இதுக்கு பேர் சோடா அமைன். அதே பொட்டாசியம் சேம் ரியாக்ஷன், பொட்டாசியம் இதே போல தாக்கம் நடக்கும். KNH3 KNH2 பொட்டாசியம் அமைன் சொல்லுவோம். இதே போல எங்களுக்கு என்ன பாடத்திட்டத்தில் உள்ளது, எங்களுக்கு என்ன கால்சியம் அமோனியா Ca3N2H2.
இவ்வளவு தெரிஞ்சா போதுமானது. மற்ற எதுவும் எங்களுக்கு ஒட்சியேட்டியாக தொழிற்படுவதற்கு தாக்கங்கள் தேவையில்லை. இரண்டாவதாக அமிலமாக தொழிற்படும். அமிலமாக தொழிற்படுவது ஒரு பதார்த்தம் அமிலமாக தொழிற்பட வேண்டும் எனில் இரண்டு விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். முதலாவதாக மூலத்துடன் தாக்கமடைய வேண்டும். அதாவது ஒரு இது அசிட் ஆயிட்டா இது பேஸோட ரியாக்ட் பண்ணணும். அசிட் பேஸோட ரியாக்ட் பண்ணிக்கல தாக்கம் நடக்கல எங்களுக்கு என்ன உப்பு உருவாகும். அப்ப எங்களுக்கு ஒன்று மூலத்துடன் தாக்கமடைய வேண்டும். இரண்டாவதாக உலோகத்துடன் தாக்கமடைந்து ஐதரசன் வாயு குமிழியை தோற்றுவிக்கும். இரண்டு விடயங்கள் அமிலமாக தொழிற்படுவது என்பதற்கு சான்று. அப்ப எங்களுக்கு இந்த அமோனியா எங்களுக்கு ஏற்கனவே மூலம். அப்ப திரும்ப இவர் என்ன செய்ய மாட்டார், மூலத்தோட தாக்கம் அடைகிற தன்மை இல்லை, மிக மிக அரிது இல்லை என்று சொல்லலாம். அப்ப எங்களுக்கு என்ன இந்த மூலத்துடன் தாக்கமிட இல்ல உலோகத்துடன் தாக்கமடைந்து ஐதரசன் வாயு குமிழி. இங்க பாருங்க ஒட்சியேட்டி சேம் எங்களுக்கு என்ன அமிலமாக. அதேதான் உலோகத்துல கொண்டே போட்டு பொட்டாசியம் சக அமோனியா KNH2 சக H2 பாருங்க ரெண்டும் சேம் ஒட்சியேட்டி அமிலமாக. இந்த அமோனியாவுக்கு இந்த ரெண்டுமே எங்களுக்கு பொருத்தமானது. பொட்டாசியம் சக அமோனியா KNH2 சேம் எங்களுக்கு ஒட்சியேட்டி அதே போல அமிலமாக. இரண்டு தாக்கங்களுக்கும் இந்த அமோனியா இங்கே உட்படும். இதே போல் மூன்றாவது தாக்கத்துக்கு போவோம். மூன்றாவது தாக்கம் ஒட்சியேட்டி சரி அமிலமாக சரி. நான் சொன்ன மாதிரி அடுத்தது வந்து எங்களுக்கு என்ன மூலமாக தொழிற்படல். அமிலமாக தொழிற்படல் பார்த்துட்டோம், ஒட்சியேட்டியாக தொழிற்படல் பார்த்துட்டோம், அதே போல மூலமாக தொழிற்படல். திரும்பவும் நாங்க சொன்ன மாதிரி ஒரு பதார்த்தம் மூலமாக தொழிற்பட வேண்டும் எனில் அது வந்து எங்களுக்கு அமிலத்துடன் தாக்கமடைந்து உப்பை தோற்றுவிக்க வேண்டும். மூலமாக தொழிற்பட வேண்டும் எனில் அது அமிலத்துடன் தாக்கமடைந்து உப்பை தோற்றுவிக்க வேண்டும். அப்ப எங்களுக்கு மூலமாக இவர் இருக்காருண்டா ஏற்கனவே மூலம் தான். அப்ப எங்களுக்கு என்ன செய்வார், குயிக்கா எங்களுக்கு என்ன செய்வார், அமிலத்தோட தாக்கம் நடக்கும். எவ்வாறு தாக்கம் விரைவான என்னத்தை எடுக்கல நாங்கள் ஏதாவது ஒரு அமிலம் HCl H2SO HNO3 ஏதோ என்ன போடலாம் போட்டா எங்களுக்கு என்ன அமோனியம் குளோரைட் இல்ல அமோனியா சக HNO3 போடுறீங்களா போடுங்க, H2SO போடுங்க, எல்லாம் போடலாம். என்னென்றாலும் என்ன ஒரே விதமான தாக்கம் உப்பு அமோனியம் சல்பைட் அமோனியம் சல்பேட். அப்ப இது அமிலமாக மிகச்சிறந்த எங்களுக்கு என்ன மூலம். நான் சொன்ன மாதிரி லூயி மூலம் முன்னுக்கு சொன்ன மாதிரி தனிச்சோடி இலத்தனை வச்சிருக்கிறதால இது மூலமாக தொழிற்படும். நாலாவதுக்கு போயிடுவோம். அமிலமாக மூலமாக ஒட்சியேட்டியாக தாழ்த்தியாக. இந்த நாங்கள் தாழ்த்தியாக என்பதுக்கு 2-3 அதாவது இரண்டு விதமாக நாங்க என்ன செய்வோம் ஆராய்வோம். ஒன்று வந்து வன் தாழ்த்தி, அதே போல அடுத்தது மின் தாழ்த்தி. இந்த தாழ்த்தியா தொழிற்படுறாங்க இவற்றை ஸ்பெஷலிஸ்ட். அதாவது NH3 எங்களுக்கு தெரியும் -3ல இருக்கிற இவரால் எங்க போக முடியும், +5 மட்டுக்கும் ஒட்சியேட்டன் போக முடியும். சிறப்பானது -3ல இருந்து +5 வரைக்கும் போகும். பல்வேறுபட்ட எங்களுக்கு ஒட்சியேற்ற எண்களுக்கு ஊடாக மாற்றம் அடைவதால் இங்கு அமோனியாவானது மிகச்சிறந்த தாழ்த்தியாக தொழிற்படும். இதே போல இந்த தாழ்த்திக்கு தொழிற்படும் எங்களுக்கு 3 உதாரணங்களை நாங்கள் பாடத்திட்டத்தில் தந்ததை மாத்திரம் ஆராய்வோம். முதலாவதாக நல்ல கிளியரா பாருங்க. முதலாவது எங்களுக்கு தந்திருக்கு குளோரின். இந்த குளோரினுக்கு இந்த அமோனியா வெவ்வேறு விதமான தாக்கங்கள் இருக்கும். அதாவது பாருங்க மிக முக்கியம் எத்தனையோ தடவை பாசிப்பட வந்திருக்கு அமோனியா குளோரின். இந்த 3 விதமாக இந்த தாக்கத்தை எழுதலாம். உதாரணமாக முதலாவது அமோனியா குளோரின் தாக்கம் அடைஞ்சா நைட்ரஜன் வாயு பிளஸ் HCl. இதுதான் பேசிக். இதை வச்சுக்கொண்டுதான் நாங்க என்ன செய்வது மிச்சம் எல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் தாக்க சமன்பாடு கூட இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்பொழுதும் இரசாயன தாக்க சமன் செய்த சமன்பாடு கட்டாயம் காட்டப்பட வேண்டும். நான் எழுதல இதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். அமோனியா Cl2 HCl நார்மல் ரியாக்ஷன். உப்பு எங்களுக்கு மிகை அமோனியா பாருங்க, மிகை அமோனியா மிகையாக இருந்தால் இங்க ஏதாவது ப்ராடக்ட்ல ரியாக்ஷன் நடக்குதான்றதான் எங்கட பாடம். அப்ப அமோனியால பாத்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு அமோனியோட தாக்கம் இல்லை. அவை அமோனியாவோட போய் தாக்கம் நடக்கும் HCl-ஓட. அவை அமோனியா எங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் Cl2-ஓட தாக்கம் அடைஞ்சு NH4Cl சக N2 வாயுவை தரும். எப்ப இந்த கண்டிஷன் எப்ப மிகை அமோனியாக இருக்கிற சேம் டைம் மிகை அமோனியா Cl2 NH4Cl சக N2. இதே போல மிகை குளோரின் பாருங்க, இது அடிக்கடி பாசியப்படல வந்த கேள்வி பாத்தீங்கன்னா மிகை குளோரின் சக அமோனியா. திரும்பவும் எங்க போகணும், இந்த ப்ராடக்ட்டுக்கு போகணும்.
பாருங்க நைட்ரஜன் HCl நார்மல் ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷன் நடக்கல இந்த ரியாக்ஷன்ல இருக்கிறவருக்கு என்ன மிகை குளோரின் நடந்தா என்ன பாருங்க மிகை குளோரின் போட்டா விளைவுல எனக்கு N2 இருக்கு அப்ப N2Cl2 தாக்கம் அடைஞ்சா NCl3 இருக்கும் சக உங்களுக்கு மிச்சம் என்ன இருக்கிற HCl அப்படியே இருப்ப NH3 மிகை Cl2 NCl3 சக HCl அப்ப மிகை Cl2 ண்ட NCl3 வரும் மிகை அமோனியா NH4Cl வரும் எப்பொழுதும் இது மறக்க கூடாது இது கட்டாயமாக இந்த பாடத்திட்டத்தில் தெரிய வேண்டியது இது முதலாவது குளோரின் உங்களுக்கு என்ன இந்த அமோனியாவோட தாழ்த்தியாக தொல்படும் இந்த NCl3 ஒரு சிறப்பான அம்சம் NCl3 நீரோட தாக்கம் அடைஞ்சால் NH4OH சக HOCl ஹைப்போகுளோரஸ் அசிட் ன்னு சொல்லுவோம் இந்த NCl3 நீரோட போட்ட NH4OH சக HOCl இந்த OCl மைனஸ் வர்ற ஆக இந்த OCl மைனஸ் வரதால எங்களுக்கு என்ன வெடிக்கியாக தென்படும் இதனால எங்களுக்கு நீரை சுத்திகரிக்க நாங்கள் இந்த OCl மைனஸ் பயன்படுத்துவோம் இது ஒரு சிறப்பு அம்சம் இந்த NCl3 இரண்டாவது அகத்தை போட்டவன் எங்களுக்கு பாடத்திட்டத்தில் இருக்கிறது மட்டும் சொல்லுவோம் எங்களுக்கு இரண்டாவது சல்போக்சைடு தாக்கம் சல்போக்சைடு உங்களுக்கு என்ன தாக்கம் பாத்தீங்கன்னா அமோனியா நான் சொன்ன மாதிரி என்ன செய்வார் எங்களுக்கு இவர் வந்து -3 இருக்கிறார் மேலும் எங்களுக்கு ஆக்சிஜன் கூடணும் அவை சல்போக்சைடு பாத்தீங்கன்னா செப்பாக தாழ்த்தப்படும் சேம் டைம் அமோனியா N2 போகும் பிளஸ் எங்களுக்கு H2O சல்பம்சம் சல்போக்சைடு இதே போல எங்களுக்கு மேல இருக்கிற எங்களுக்கு தாக்கவே தொடர்ல மேல இருக்கிற ஒருத்தரும் என்ன செய்ய மாட்டாங்க தாக்கம் நடக்க மாட்டாங்க உதாரணம் MgO Na2O கால்சியம் ஆக்சைடு ரெண்டுமே தாக்கம் இல்லை இவரை கீழே இருக்கிற உதாரணமா PbO சக அமோனியா தாக்கம் நடக்கும் நான் சொன்ன மாதிரி சேம் ரியாக்ஷன் Pb சக N2 சக H2O சல்போக்சைடுடனான சிறப்பான தாக்கம் முதலாவது குளோரினோட தாக்கம் சல்போக்சைடு இதே போல புரோமின் அயோடின்ல நடக்கும் என்ன புரோமின் அயோடின்ல உப்பு நடக்கணும் இந்த மிகை புரோமினாக இருந்தால் மிகை அயோடினாக இருந்தால் அந்த தாக்கங்கள் எங்களுக்கு உட்படும் இரண்டாவது சல்போக்சைடு மூன்றாவது எங்களுக்கு என்ன ஆக்சிஜனுடனான தாக்கம் மூன்றாவது உதாரணமாக அமோனியா சக O2 தாக்கம் நடக்கும் இந்த ரெண்டு கண்டிஷன் கூடாக இல்ல நடக்கும் அதாவது ஊக்கி போட்டு ஊக்கி போடாமல் அப்படி இருந்தா N2 சக H2O சாதாரணமான ரியாக்ஷன் இந்த ஊக்கி போட்டுட்டா என்ன செய்யும் உங்களுக்கு உதாரணமா செப்பு ஊக்கி அதே போல பிளாட்டினம் ரோடியம் ஊக்கி எல்லாம் போட்டுட்டா N2 வர மாட்டாது இன்னோவாக மாற்றப்படும் ஊக்கி போடும்போது N2 இன்னோவாக மாற்றும் இப்ப செப்பு அல்லது எங்களுக்கு என்ன பிளாட்டினம் ரோடியம் ஊக்கி அமோனியா அப்ப எங்களுக்கு சல்போக்சைடோட தாக்கம் குளோரின் ஆக்சிஜனோட தாக்கம் இதை விட இன்னும் நிறைய தாக்கங்கள் இருக்கு எனினும் கூட எங்களுக்கு இவ்வளவு இருக்கு மிக முக்கியமானது மிச்சம் எங்களுக்கு எல்லாம் பார்க்க வேண்டியது நாங்கள் அடுத்த பகுதியில் இதை விரிவாக ஆராய்வோம் இது அமோனியா மிச்ச கூட்டம் 5 மூலகங்களில் எங்களுக்கு மிச்சம் எல்லாமே அடுத்த பகுதியில் விரிவாக ஆராயப்படும் நன்றி